வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் முன்னறிவிப்பு இன்றி குளத்தை தூர்வாருவதாக கூறி அங்கிருந்த மீன்களை அகற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையிடம் இந்து அமைப்புகள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக வந்த புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை விவசாயத்துக்கு பயன்படுத்தும் முடிவை நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதல்வர் அறிவிக்க உள்ளதாக புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள நரம்பை மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் சதா. இவரது தலைமையில் 25 பேர் சேர்ந்து விசைப்படகு மற்றும் சுருக்கு வலை வாங்கி கூட்டாக தொழில் செய்து வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை நடுக்கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருந்த இவர்களது படகில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. படகிலிருந்து வந்த புகையை கண்டதும் கரையில் இருந்த மீனவர்கள் வேறொரு படகு மூலம் அங்கு சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதற்குள்ளாக பல லட்சம் மதிப்புள்ள இன்ஜின் மற்றும் வலைகள் முழுவதுமாக எரிந்து நாசமானது. இதுகுறித்து கிருமாம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மீன்வளத்துறை இயக்குநரிடம் நிவாரணம் வழங்க கோரி பாதிக்கப்பட்ட மீனவர்கள் மனு அளித்துள்ளனர். ஆறுதி வலை இன்ஜின் ஃபுல்லாக எரிஞ்சு வலையெல்லாம் காலி. நரம்ப மாறுதி வலை. தண்ணி இந்த மாதிரி ஊற்ற வேணா, தண்ணி ஃபுல்லாகி போச்சு. புதுச்சேரி காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் முன்னறிவிப்பு இன்றி குளத்தை தூர்வாருவதாக கூறி அங்கிருந்த மீன்களை அகற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையிடம் இந்து அமைப்புகள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத வேதபுரீஸ்வரர் திருக்கோவில். திருக்கோவிலில் பின்பகுதியில் பாரம்பரியமிக்க குளம் ஒன்று உள்ளது. இக்குளத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் வளர்க்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் குளத்தை தூர்வாரும் பணிக்காக அங்கிருந்த மீன்கள் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த தகவல் அறிந்த சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் கோவில் நிர்வாகத்தை முற்றுகையிட்டு இதுகுறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். கோவில் நிர்வாகம் சார்பில் சரியான தகவல் அளிக்கப்படாததால் இதுகுறித்த சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் கோவிலுக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கோவில் குளம் தூர்வாரப்பட உள்ளதால் அங்கிருந்த மீன்களை அகற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் ஆதலால் மீன்களை மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாகவும் அதன் பின்பு குளம் தூர்வாரப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆனால் சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் அரசுக்கு உரிய கோவில் குளத்தில் உள்ள மீன்களை முறைகேடாக விற்பனை செய்ததாகவும் அனுமதியின்றி செய்ததாகவும் புகார் அளித்துள்ளனர். ஒரு 5 கேஸ் இறங்குங்க. அதுல என்ன தடை செய்யப்பட்ட புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக வந்த புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள சங்கராபரணி ஆற்று கழிவுநீர் கலப்பதாக புகார் சென்றுள்ளது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிகாரிகளுடன் சங்கராபரணி ஆற்று பகுதியில் உள்ள ஆற்று கரையோரம் மற்றும் கரையோர பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் கழிவுநீர் கலந்திருப்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்தார்.
100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை விவசாயத்துக்கு பயன்படுத்தும் முடிவை நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதல்வர் அறிவிக்க உள்ளதாக புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கத்தின் சார்பாக தேசிய நெல் திருவிழா மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா கரியமாணிக்கத்தில் இன்று நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். அத்துடன் இயற்கை விவசாயம் செய்த விவசாயிகளை பாராட்டி பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார். விழாவில் பேசிய தேசிய பேரவைத் தலைவர் செல்வம், விவசாயிகளின் விளைநிலங்கள் ரியல் எஸ்டேட் நிலங்களாக மாறிக்கொண்டு இருக்கும் காரணத்தால் மக்களுக்கு விவசாயத்தில் ஆர்வம் குறைந்து வருகிறது. மேலும் 100 நாள் வேலையில் ஈடுபடுவோரை விவசாய வேலைக்கு பயன்படுத்தினால் உற்பத்தி செலவை குறைக்க முடியும். இது குறித்தான அறிவிப்பை வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதல்வர் அறிவிக்க உள்ளார். அந்த அறிவிப்பு விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கும். இத்தகைய நெல் திருவிழாக்கள் மூலமும் சங்கத்தினர் மூலமும் இயற்கை விவசாயத்தை பாதுகாக்க முடியும் என்றார். புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெறும் கலைவிழா தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் கலைவிழா நடைபெற்று வருகிறது. அதன்படி நிகழாண்டு கலைவிழா நடத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா, கிழக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, சுகாதாரத்துறை மாநில இயக்குநர் ஸ்ரீராமலு உட்பட அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி கலைவிழாவை நிகழாண்டு சிறப்பாக நடத்துவது, இதற்கான ஏற்பாடுகள் செய்வது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கலைவிழா தேதியை விரைவில் முடிவு செய்து அறிவிப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பிறந்தநாளை முன்னிட்டு திருபுவனை தொழிலதிபர் பத்மாவதி மணிகண்டன் நேரில் சென்று மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாணசுந்தரம் பிறந்தநாள் அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த சமூக சேவகியும் தொழிலதிபருமான பத்மாவதி மணிகண்டன் புதுவை மாநிலம் முழுவதும் கட்அவுட் மற்றும் போஸ்டர் அடித்தும் தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு ஆள் உயர மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் ஏராளமான தொகுதி நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். PS பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட PS பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் சபாபதி தலைமை தாங்கினார். போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு காவல் கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கஞ்சா, மது பழக்கம் போன்ற போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடம் விளக்கினார். மேலும் நல்ல முறையில் படித்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய லட்சியத்தை அடையலாம் என்றும், தவறான பாதைக்கு நாம் சென்றோமானால் வாழ்க்கையை தொலைத்து விடுவோம் என்றும் மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதி கோபாலன் கடை அருள்மிகு செல்வமுத்து மாரியம்மன் ஆலய கட்டுமான பணிக்காக அமைச்சர் சாய் சரவணன்குமார் 2 லட்சம் நிதி உதவியை ஆலய நிர்வாக குழுவிடம் வழங்கினார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன் கடை அருள்மிகு செல்வமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைக்க திருக்கோவில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. நடைபெறும் இப்பணிக்காக குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆலய நிர்வாக குழுவிடம் ரூபாய் 2 லட்சத்திற்கான நன்கொடையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், ஆலய நிர்வாக குழு கௌரவ தலைவர் கார்த்திகேயன், தலைவர் ஆனந்த கணபதி, துணைத் தலைவர்கள் சந்திரசேகர், சுப்பு, செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்திற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி இலவச கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக 22 நபர்களுக்கு 1,20,000 வீதம் ரூபாய் 26,40,000 தொகைக்கான ஆணையை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் தலைமை செயற்பொறியாளர் சுந்தரராஜன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் சத்யவாணி, ஏரியா சூப்பர்வைசர் வெங்கடேசன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் பயனாளிகள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
மேட்டுப்பாளையம் மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்கள் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்கள் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஆசிரியர் விஜயகுமார் வரவேற்புரை வழங்கினார். தலைமை ஆசிரியை சாவித்ரி தலைமை உரையாற்றினார். இதில் மாணவர்கள் நடனமாடுதல், பாட்டு பாடுதல், கவிதை கூறுதல், பட்டிமன்றம், வினாடி வினா நிகழ்ச்சி, மாறுவேட போட்டி போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்களான கலைவாணி, நாகம்மா, சித்ரா, கிரிஜா, சத்யா ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் விழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இறுதியாக ஆசிரியை சரோஜா நன்றி உரையாற்றினார். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் முன்னறிவிப்பு இன்றி குளத்தை தூர்வாருவதாக கூறி அங்கிருந்த மீன்களை அகற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையிடம் இந்து அமைப்புகள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக வந்த புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை விவசாயத்துக்கு பயன்படுத்தும் முடிவை நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதல்வர் அறிவிக்க உள்ளதாக புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.